பாருங்கள், சிலருக்கு துன்பத்தில் ஆறுதல் தருகிறவர். துன்பத்திலேயே இருப்பாங்க, ரொம்ப துயரத்தில் இருப்பாங்க. அப்போ வாழ்க்கையில் ரொம்ப போராட்டம், நிறைய போராட்டம், வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, குடும்பத்தில் இருக்க பெரியவர்களுக்குள்ள பிரச்சனை, ஒரே போராட்டம். அவங்க வாழ்வில் ஒரே துன்பம் அதிகமாய் காணப்படுகிறது. ஒரே துன்பமாக இருக்கிறதே, துயரமாக இருக்கிறதே, வேதனையாக இருக்கிறதே. கவலைப்படாதீங்க, துன்பத்தில் ஆறுதல் தருகிற இயேசு இருக்கிறார். அவர் உங்களை மறக்கவில்லை. ஆகவே துன்ப நேரத்திலும் அவர் ஆறுதல் செய்கிறவர் இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள், கண்ணீரில் மூழ்கி இருக்கும்போது அவர் ஆறுதல் செய்கிறார். கண்ணீரில் அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துருச்சு, இவ்வளவு கஷ்டமாக இருக்குது குடும்பத்தில், நான் ஒன்று நினைக்கிறேன் ஆனால் ஒன்று நடந்திருக்கேன் அப்படின்ட்டு சில கவலைகளை, வருத்தத்தில், கண்ணீரில் இருப்பாங்க. கண்ணீர் வடித்து கொண்டு கண்ணீர் மாறும். கண்ணீரை காண்கிற தேவன் இருக்கிறார். அவர் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். சில இழப்பு வரும்போது நம்முடைய அந்த அழகிய அடக்கி கொள்ளவே முடியாது, தாங்கவே முடியாது. அப்போ அந்த இழப்பை சரி செய்ய முடியாது. ஆனாலும் அந்த கண்ணீரிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறவர்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய மகன் இறந்த பின்பு பாருங்கள், அந்த கண்ணீரை, அந்த பாதையை மறக்கவே முடியாது. என்னுடைய 3.25 வயசு மகன் இறந்தப்போ நாங்கள் பட்ட வேதனை அதிகம், கண்ணீர், நானும் என் மனைவியும் அழுத கண்ணீர் அதிகம். ஆனாலும் அந்த நேரத்திலிருந்து பாருங்கள், இப்போ வரைக்கும் கர்த்தர் எங்களை தேர்ச்சி கொண்டு வருகிறார், எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். சகல ஆறுதலின் தேவன் நம்ம ஆண்டவர் எங்கள் 2 பேருக்கும் ஆறுதல் செய்து எங்கள் ஊழியத்தின் பாதையில் அவர் கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்போ கண்ணீரிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஆறுதல் செய்கிற வருகிறார். அப்போ சிலருடைய பிரிவினால் கண்ணீர் வெடிக்கலாம். சிலர் நீங்கள் இழந்திருக்கலாம், நேசித்தவர்கள் இழந்திருக்கலாம், அதனால் கண்ணீரில் கூட இருக்கலாம். சிலருடைய அன்பை நீங்கள் இழந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் இயேசு இருக்கிறார். அவர் உங்களுக்கு துணையாய் நிற்பார். அவர் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாய் இருப்பார். எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் நோய் கூப்பிடுன்னு சொன்னார். எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இரவு, பகல், மத்தியானம், மாலை, நடு இரவு, அதிகாலை, எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை, இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள், நிச்சயமாய் உங்களுக்கு ஆறுதல் செய்வார்.